பிரைஸ் தி லார்ட். கழுதையின் மேல் இயேசு, நானும் இயேசுவோம். அன்னைக்கு ஒரு நாள் தேவன் அந்த கழுதையின் மேல் அமர்ந்ததால் அதற்கு வந்த சந்தோஷம் அளவற்ற சந்தோஷம். அதற்கு பரலோக நிச்சயம் இல்லை, ஆனாலும் அது இதுவரை காணாத ஒரு மகிமையையும் கனத்தையும் அன்றைக்கு காண முடிந்தது. அதே போலதான் நாமும் இன்றைய தினத்தில் ஆவியானவருடைய நடத்துதலை நாமும் வாஞ்சிக்க வேண்டும். தேவன் என் மேல் ஆவியானவராய் அமர்ந்த போது நான் உணர்ந்த அந்த சந்தோஷத்தை இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயம் சொல்றேன், எல்லாராலையும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியவே முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மேல் வரும்போது அது அளவற்ற சந்தோஷம், அதை சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நான் மூழ்கி திகைக்கும் போது நான் நினைச்சேன், இனி எனக்கு வேற என்ன வேணும்? நீர் மட்டும் போதும், உன் வருகை வரை நான் காத்திருப்பேன். நீர் என்னை அழைத்து செல்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயம் என்னை சேர்த்துக் கொள்வீர். என்னை தேடி வந்தவர், மரியாகிய கழுதைக்குட்டியின் மேல் அமர்ந்து அதன் மேல் பிரியம் வைத்தவர், இசைசித்தவளா என்னை தெரிந்தெடுத்தவர் என் மேல் அமர்ந்து என் மேல் பிரியம் வைத்தார். என் மேல் அமர்ந்தார் இயேசு. அவர் என் மேல் அமர்ந்ததால் இத்தனை மகிமையை நான் கண்டேன். நான் பாவியாக இருந்த போதும் என்னை நேசித்தவர் இயேசு. என்னை பாதாளத்தில் தள்ள நினைத்தான் சாத்தான். அவன்தான் பழைய பாம்பாகிய அந்த ஏவாளை வஞ்சித்தவன். என்னையும் வஞ்சித்தான். என் மேல் அவர் பிரியம் வைத்ததால் எனக்காக அவமானம் சுமந்தார். என் பாவத்திற்காய் அடிக்கப்பட்டார், சிலுவையை சுமந்தார். அதுதான் என் பாவ பாரம். அவர் உடலில் இருந்த இரத்தமும் தண்ணீரும் புரண்டோட என்னை இன்னும் நேசிக்கிறேன் என்றார். என்னை